அனுராதபுரத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது ராமேஸ்வரம் மண்டபத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். தொடர்ச்சியாக நிகழ்வுகள் தொடர்பான விவரங்களை வழங்கிட்டு வரீங்க. இந்த தருணத்தில் பிரதமர் அவர்கள் தற்பொழுது ராமேஸ்வரம் வந்தடைந்திருக்கிறார். மண்டபத்தில் இருந்து நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவர் வந்து சேர இன்னும் எவ்வளவு நேரமாகும், செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள், விரிவான விவரங்களை வழங்கலாம் பூபேஷ். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி இலங்கையிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் வந்திருக்கிறார். 3 ஹெலிகாப்டர்கள் தற்போது வானத்தை வட்டமிட்டு வரக்கூடிய காட்சிகளை பிரத்யேகமாக நியூஸ் தமிழ் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதி அமைந்திருக்கக்கூடிய புதிய ரயில்வே தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதோடு 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது மண்டபத்திற்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது வந்து சேர்ந்திருக்கிறார். இங்கிருந்து சாலை மார்க்கமாக மண்டபம் பகுதியிலிருந்து வருகிறது. அந்த பாம்பன் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேகமான அந்த நடைமேடை மூலமாக அந்த புதிய பாலத்தை துவக்கிய போது அங்கிருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு செல்வதற்கு திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இலங்கையிலிருந்து தனி ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது மண்டபம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.